நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்திகள் அப்படிங்கிறது, நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது எல்லா இண்டிவிஜுவலுடைய லைஃப்லேயும் நியூஸ் அப்படின்றது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நம்மளை சுற்றி என்ன மாற்றங்கள் வருது, இல்லை நம்மளை சுற்றி என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரப்படுது, ஒரு கவர்மெண்ட் ஒரு புது ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு புது ரூல்ஸ் கொண்டு வராங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற போது அதுக்கு அவங்க எடுத்த ஒரு முக்கியமான முடிவு அப்படின்றது இந்த செய்திகள் அப்படிங்கிற ஒரு விஷயம். செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, முக்கியமான தகவல்களை மக்கள்கிட்ட ஏற்றி வைக்கிறது, இதெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போன்னு இல்லை, பல நூற்றாண்டுகளாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம அதில் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 டிகேடுக்கு முன்னாடி வரைக்கும் டிவியில் நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். டிவியில் எப்படி பார்த்தோம், அப்போல்லாம் நிறைய பேர் வீட்டிலலாம் டிவி இருந்திருக்காது. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வீட்டில் டிவி இருந்திருப்போம். அதில் நேஷ்னல் சேனல், இந்த தூர்தர்ஷன், இல்லை பொதிகை, அந்த மாதிரி சேனல்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் முக்கியமான தலைப்பு செய்திகளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நியூஸ் செக்ஷன்ஸை நம்ம பார்த்துருப்போம். நாள் போக்கில் என்னாச்சு அப்படின்னா, நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ப்ரைவேட் பீப்புள் அவங்க ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி டிவி சேனல்ஸ் ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய டிவி சேனல்ஸ் அவங்க கமர்ஷியலாக கொண்டு போயிட்டு இருக்கும்பொழுது அதில் ஒரு பாட்டை நியூஸுக்காக அவங்க ஒதுக்குனாங்க. ஒரு ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவரோ அதில் செய்திகளை அவங்க ஒளிபரப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டெடிக்கேட்டடாக நியூஸுக்குன்னே ஒரு தனி சேனல் நம்ம வச்சுப்போம். அதில் 24/7 அதில் செய்திகள் மட்டுமே இப்போ ஒளிபரப்பாகிட்டு இருக்கணும். எங்கே என்னென்ன முக்கியமான செய்திகள் நடக்குதோ அது எல்லாத்தையும் அதில் நம்ம ஒளிபரப்பு செய்யலாம் அப்படின்ட்டு டெடிக்கேட்டடாக நியூஸ் சேனல்ஸ் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஸோ இது நம்ம டிஜிட்டல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கெல்லாம் முன்னாடி டிஜிட்டல் மீடியாவுக்கும் முன்னாடி இருந்த ரொம்ப ஓல்டு டெக்னிக், இல்லை ஓல்டு ஃபார்மெட் என்ன அப்படின்னா, பிரிண்ட் மீடியா, நியூஸ் பேப்பர்ஸ். அது எப்படி வந்துச்சு, அதில் என்ன மாதிரி வகைகள் வந்துச்சு அப்படின்னா, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்துச்சு, மாத இதழ்கள் வந்துச்சு, வார இதழ்கள், மேகசின்ஸ், இந்த மாதிரிலாம் கொண்டு அவங்க செய்திகளை அவங்க என்ன விஷயத்தை பரப்பணும்னு நினச்சாங்களோ அந்த விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. இந்த நியூஸ் எல்லாமே எந்த அளவுக்கு உண்மையானது, இல்லை இந்த ஒரு செய்தி நமக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னா அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது நம்மளாம் விளங்கியிருக்கோமா, இல்லை இதுக்கு முன்னாடி அது எப்படி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி அதை எந்த அளவுக்கு அதோடைய நம்பகத்தன்மை இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு காலத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த டிவிலாம் வந்த புதுசில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு செய்தி நம்மள்கிட்ட கொண்டு வரப்படுது, ஒரு செய்தி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மையான செய்தி, இல்லை அந்த செய்திக்கு பின்னாடி, அந்த கதைக்கு பின்னாடி அதுக்கு ஒரு கோணம் இருக்கா, இல்லாட்டி அதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கா அப்படிங்கிறதுலாம் நம்மளில் பெரும்பான்மையான மக்கள் அதை நம்ம யோசிச்சதே இல்லை. நமக்கு ஒரு செய்தி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த செய்தி அதுதான் உண்மை. அந்த செய்தியில் சொல்லப்படுற கதை அவ்வளோதான். அந்த கதைக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான். நான் என்ன பார்க்குறேனோ, ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எனக்கு முன்னாடி என்ன பார்க்குறேனோ அதுதான் செய்தி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்துச்சு. எப்படி இந்த பிரிண்ட் மீடியாவிலேருந்து டிஜிட்டல் மீடியாவில் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சோ, அதே மாதிரி நாட்கள் கடந்து போக என்னாச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துச்சு. எந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வர ஆரம்பிச்சது, இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது. ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கான தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ, இல்லை அதுக்கு தேவையான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகம். அதுக்கான செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகம், ஈஸியான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய பணத்தொகையும் தேவைப்படும், மேன் பவரும் தேவைப்பட்டுச்சு, நிறைய விஷயங்கள் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. பட் நாள் போக்கில் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக அது எல்லாமே ஈஸியாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறதுன்றதுலாம் அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் இல்லை. ஒரு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா போதும், அந்த யூடியூப்கான நார்ம்ஸ், அந்த யூடியூப்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் உட்பட்டு நான் வீடியோ போட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஈஸியாக என்னோடய சேனல், யூடியூப் சேனலை நான் ரன் பண்ணிட்டு போயிடலாம். நான் அதில் என்னோடய செய்தியை உலக மக்கள் எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்த்துட முடியும். நான் இந்த ரீஜனுடைய மக்களுக்கு தான் கொண்டு போகணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் கொண்டு போகணும் இல்லை, உலகம் ஃபுல்லாக நான் ஈஸியாக கொண்டு போயிட முடியும். அந்த அளவுக்கு இன்றைக்கி அட்வான்ஸ் ஆகிருச்சு. பட் இந்த செய்திகள்லாம் உண்மையா, நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள், இல்லை நம்ம கொண்டு வரப்போகக்கூடிய செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தேடக்கூடியதும் அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு இண்டிவிஜுவலுடைய கடமை. எனக்கு ஒரு செய்தி கொண்டு வரப்படுது, அந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நான் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு கொண்டு போகணும். அதை உண்மை இல்லை அப்படின்ற பொழுது அதை நான் கொண்டே போகக்கூடாது. நான் அதை ஒரு பொய்யை பரப்புகிற மாதிரி ஆகிடும். இன்றைக்கி மக்கள் அதை கரெக்டாக செய்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் யாருக்கு என்ன செய்தி வந்தாலும் உடனே அதை பரப்பிடுறது. அது உண்மையா இல்லையா, அது நடந்துச்சா நடக்கலையா, இல்லை அது என்ன தான் நடந்துச்சு, அந்த கதைக்கு இன்னொரு கோணம் இருக்குமே, இன்னொரு ஆங்கிள் இருக்குமே, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குமே, அதெல்லாம் யாருமே யோசிக்கிறது இல்லை. எனக்கு ஒன்று வந்துச்சா ஈஸியாக
ஷேர் பண்ணிடுறது. தமிழனாக இருந்தால் பரப்புங்கள், இந்தியனாக இருந்தால் பரப்புங்கள், ஆணாக இருந்தால் பரப்புங்கள், மனிதனாக இருந்தால் பரப்புங்கள், ஏதாச்சும் ஒன்றா இருந்து நீ பரப்புடா அப்படின்னு பரப்புனா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் ஏதாச்சும் ஒரு செய்திகளையும் குப்பைகளையும் வந்து பரப்பக்கூடிய ஒரு அவல நிலையை தான் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமீபத்தில் நான் கடந்து வந்த ஒரு உண்மையான செய்தி என்ன அப்படின்டா, சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு செய்தி என்ன அப்படின்டா, PES யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் முரளிதரன் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்டா, அவர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மாணவர், அவர் ஏதோ வெளியே போகணும் அப்படின்னு ஏதோ பெர்மிஷன் கேட்குறாரு, யாருக்கு மற்ற மாணவர்கள் ஏதோ கூப்பிட்றான்ட்டு. அப்போ அவர் வந்து கிளாஸ் டைமில் போகாத அப்படின்னு ஏதோ சொல்லி அவர் உட்கார சொல்லும்பொழுது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி அந்த பையனை வந்து சில கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாரு. என்ன மாதிரி கமெண்ட்ஸ், உங்களை மாதிரி மக்களால் தான் இன்றைக்கி இந்த ஈரான் வார் நடக்குது, இஸ்ரேல் ஈரான் வார் நடக்குது, இல்லை அமெரிக்கன் ஈரான் வார் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கமெண்ட் வந்து அந்த பையன் ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை சார்ந்த பையன், பின்பற்றக்கூடிய ஒரு பையன் அப்படின்றதுனால அந்த முஸ்லீம் பையன் மேலே ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து போடப்படுது. இந்த முஸ்லீம்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயோ இல்லை இது முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற நிறைய மக்கள் இதை வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பின்பற்றக்கூடிய மக்கள்ன்றதுனாலையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் அப்படின்றதுனாலையோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ஒருத்தவங்களும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இதில் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடியது எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்கள் கொஞ்சம் நிறைய ஃபேஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உட்பட இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து என் வாழ்க்கையில் வந்து நான் கடந்து வந்திருக்கேன். நான் என்ன பார்த்தேன் அப்படின்டா, நான் இங்கே படித்தது வந்து சென்னையில் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டு, ஒரு ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு இன்ஸ்டியூட்டு, ஆல்மோஸ்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்லலாம். இங்கே சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மட்டும் சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு ஒரு கனவுன்னு சொல்லலாம் அந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை மிக்க ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் நானும் படித்தேன். இங்கே சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லயோலா கல்லூரியில். நான் லயோலா கல்லூரியில் சோஷியாலஜி வந்து நான் படித்தேன். ஸோ அந்த கல்லூரியில் நான் படிக்கும்பொழுது நான் அந்த கல்லூரியில் என்னுடைய யூஜி, என்னுடைய பிஜி, அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் ரெண்டுமே வந்து நான் லயோலாவில் தான் படிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. ஸோ நான் அந்த காலேஜில் நான் படிக்கும்பொழுது, அந்த காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்பொழுது, யூஜி நான் ஃபர்ஸ்ட் இயர் சேரும்பொழுது நான் எனக்கு அந்த அட்மாஸ்ஃபியர், அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே எனக்கு டோட்டலாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நாங்கள் என்னுடைய காலேஜுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலேஜில் சேரும்பொழுது தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னை சுற்றி அரசியல்னா நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், ஓட்டுனா என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன், வாக்களிக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியம், ஒரு வாக்களிப்பதுடைய உரிமைன்றது வந்து எவ்வளோ முக்கியன்றதை வந்து நான் என் லயோலா காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாதினா நான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஜாதி வேறுபாடுன்ற என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் என்ன மாதிரி டிஸ்கிரிமினேஷன்ஸ் நடக்கும், இதெல்லாம் படங்களில் பார்த்துருப்போம். பட் அங்கே நான் ரியாலிட்டியில் அதெல்லாம் நான் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. எப்படியெல்லாம் வந்து டிஸ்கிரிமினேஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயே இருக்குது. என்னப்பா சொல்கிறேன், படித்த பசங்களுக்குள்ளே அதெல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. படித்த பசங்களுக்குள்ளே நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் காலேஜில் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். இது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. இந்த வேறுபாடு அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும், அது காலேஜாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும். சரி, ஃபைன், நான் அந்த டாபிக்குள்ளே போகல. ஸோ நான் அப்போ அங்கே சேரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் படித்தது சோஷியாலஜி. எனக்கு வந்து ஒரு அலைடு ப்ரொஃபஸர் ஒருத்தர் வராரு. அலைடு சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் எங்கள் கிளாஸுக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் அப்போ வராங்க. ஸோ நான் சேர்ந்து அந்த ஒரு சில நாட்களில் வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் கிளாஸ் எடுக்க வரும்பொழுது அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் அப்படின்றது நடக்குது. மாணவர்கள் ஒருத்தவங்களாக வந்து அவங்க பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி நான் என்னுடைய பேரை சொல்லும்பொழுது, என் பேர் ஜபியுல்லா சார் அப்படின்னு நான் சொல்லும்பொழுது, அவர் வந்து உடனே பாயா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார், முஸ்லீம் சார் அப்படின்னோடனே, அப்போ அவர் வாயிலேருந்து வந்த அடுத்த வார்த்தை, பாம்லாம் கொண்டு வந்துட மாட்டிங்களா காலேஜுக்கு அப்படின்றாரு. அதை கேட்டோன்னே என்னோட இருந்த சக மாணவர்கள் எல்லாரும் சிரித்தாங்க. எனக்கு அந்த ப்ரொஃபஸர் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட், எல்லாரோடையும் நல்லா பேசுவார். அவர் கிளாஸ் எடுக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவர் சொன்ன அந்த வார்த்தை, அவர் ரொம்ப ஒரு நகைச்சுவையாக தான் அந்த வார்த்தையை சொன்னார். பாம்லாம் கொண்டு வந்துட மாட்டேன்ல அப்படின்றாரு. நானும் அதை சிரிச்சுக்கிட்டு ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டேன். இல்லை சார், அப்படிலாம் நான் கொண்டு வர மாட்டேன் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு இன்சிடென்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ரமதானுடைய மாதம் வந்து ஆரம்பமாகுது. ரமதான் மாதத்தில் நாங்கள் யூஸ்வலாக வந்து முஸ்லீம்கள் வந்து நோன்பு வைப்பாங்க. அதே மாதிரி நானும் வந்து நோன்பு வச்சுட்டு அந்த காலேஜுக்கு போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்டா, அவர் வந்து என் தோளில் கை போட்டு, என்ன பாய் எப்படி இருக்க அப்படின்றாரு. நான் சார் நல்லா இருக்கேன் சார். சாப்பிட்டியா அப்படின்றாரு. இல்லை சார், நோன்பு மாதம் சார், நோன்பு சார், சாப்பிடல, ரம்ஜான் அப்படின்னா. ஓ ரம்ஜானா, அப்போது ரம்ஜானுக்கு பிரியாணி கொண்டு வந்துருவியா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார், அதில் என்ன சார் இருக்குது, கொண்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு நான் சொல்லவும், அடுத்த வார்த்தை அவர்கிட்ட வந்தது, பாத்தியா பிரியாணி மட்டும் கொண்டு வா, பாம்லாம் கொண்டு வந்துடாத அப்படின்றாரு. ஸோ ரெண்டாவது வாட்டி என்னால் அதை லைட் ஹார்டாக கொண்டு போக முடியல. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நம்மளை பார்த்தா என்ன பாம்லாம் ரெடி பண்ணுற மாதிரி தெரியுதா? நான் யூஸ்வலாக
இப்போ இதை பார்க்கும்போது ஒரு சில பேர் நினைக்கலாம், உன்னை பார்த்தா அப்படி தானடா தெரியுது, ஜுப்பா போட்டுக்கிட்டு இருக்க, தாடி வச்சுக்கிட்டு இருக்க, தலப்பா மட்டும் தான் இன்னும் கட்டலை, உன்னை பார்த்தா தீவிரவாதி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம், இல்லை சொல்லலாம். பட் நம்மளாம் அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கோம். இத்தனை வருஷமாக நமக்கு வந்து ஒரு தீவிரவாதினா அவன் நல்லா பெரிய தாடி வச்சுருப்பான், ஒரு தலப்பா கட்டியிருப்பான், ஆள் பார்க்க அப்படியே முறைப்பான் அப்படின்ட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் பார்த்துருக்கோம். பட் இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. தீவிரவாதிகள்ன்றது அப்படி இல்லை, நல்லா கோட் ஷூட் போட்டுக்கிட்டு ஃபுல் ஷேவ் பண்ணிக்கிட்டு ரெட் கலர் டை போட்டுக்கிட்டு ஒரு சில பேர் வந்து பிரசிடென்ட்ன்ற மாதிரி ரோலில் கூட ப்ளே பண்ணிக்கிட்டு தீவிரவாதிகளாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் உலக மக்கள் வந்து அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் சொல்கிறேன், அப்போ எனக்கு அந்த டைமில் நான் காலேஜ் படிக்கும்போது நான் இந்த அட்டையரில் கூட இருக்குல்ல, நான் போட்டிருக்க ஒரு சாதாரண ஒரு ஷர்ட்டு, ஒரு ஜீன்ஸு, அப்போ எனக்கு தாடி கூட இருக்காது, எனக்கு இதை விட கொஞ்சம் முடி அதிகமாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு அப்போ என்ன தோணுச்சுன்னா, எதனால் இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு, என்னை பார்த்தா நான் பாம் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி தெரியுதா, இல்லை பாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியுதா, நம்மளே அப்படி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே வந்து ஒரு சின்ன வருத்தம். பட் ஸ்டில் அதையும் நான் கடந்து போயிட்டேன். அகெயின் ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அதே ப்ரொஃபஸர் நானும் என் நண்பரும் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன பாய் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. சார் சும்மா சப்ஜெக்டை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லும்போது, எங்கே பாம் வைக்கலான்னு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றாரு. ரெண்டு வாட்டி அதை ஈஸியாக கடந்துட்டேன்னா, மூணாவது வாட்டி நல்லா அப்படி ஈஸியாக கடந்துட்டு போக முடியல. இந்த வாட்டி நான் அந்த சார்கிட்ட சொல்லிட்டேன், ஆமாம் சார் உங்கள் கார் எதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு அங்கே தான் பாம் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டேன். மூணாவது வாட்டி நான் எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அவரால் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பான்ஸை வந்து என்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியல. அவர் என்ன நீ இப்படிலாம் பேசுகிற, நீ கிளாஸ் முடிஞ்சோடனே நான் வந்து டிபார்ட்மெண்ட்டில் மீட் பண்ணேன் அப்படின்றாரு. அப்புறம் நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன், அவரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சேன். நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸுன்றதை வந்து நீங்கள் வந்து அவர் அப்பா தான் அகெயின் அதான் சொன்னார், நான் சும்மா நீ ஃப்ரெண்ட்லியாக தானே ஏன் சொன்னேன், ஜோவியலாக தானே ஏன் சொன்னேன், நீ ஏன் அதை அப்படி பார்க்குற அப்படின்றாரு. நான் இப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சார் நீங்கள் ஜோவியலாக சொன்னாலும், நீங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சொன்னாலும், நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அதே ஆஸ்பெக்டில் இருக்குன்றதை வந்து அவசியம் இல்லை சார். என்ன அது ஹர்ட் ஆக்கிச்சு சார், ஏன்னா நான் வந்து பாம் பிஸ்னஸோ இல்லை பாம் மேனுஃபேக்சரிங்கும் பண்ணலை, ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனை பின்பற்றுன்றதுனால என்ன நீங்கள் வந்து அப்படி சொன்னது வந்து என்னை வருத்தம் அளிச்சது சார் அப்படின்னு நான் சொல்லவும், அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கு இருந்த ஒரு பாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான பாண்டாக இருந்துச்சு. காலேஜ் முடிகிற வரைக்கும் நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப ஒரு நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன். அவரும் என்கிட்ட வந்து ரொம்ப அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் அவர் என்கிட்ட பழகினது இல்லை, ரொம்ப ஒரு பாசமாக பழகினார். நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்ட்டா, ஒரு குறிப்பிட்ட மக்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை பார்த்து, இல்லை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பார்த்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணுறது, இல்லை கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் கடந்து வாங்க. எவ்வளோ நாளைக்கெல்லாம் முஸ்லீம்ஸை பார்த்தா தீவிரவாதிகள்னு சொல்கிறது, இல்லை பிராமணர்களை பார்த்தா அவங்களாம் மோசமானவங்க அப்படின்னு நினைக்கிறது, இல்லை டிவிகேக்காரனை பார்த்தா தற்கொலைன்னு நினைக்கிறது, இப்படிலாம் வேணாம். இப்படிலாம் எவ்வளோ நாளைக்கு தான் இன்னும் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இப்படியே வந்து எல்லாரையும் வந்து லேபிள் ஓட்ட போகிறீங்க? யார் நமக்கு லேபிள் ஓட்டுற வேலையை யார் நம்மகிட்ட கொடுத்தா? நம்ம எப்போ அதை கையில் எடுக்க ஆரம்பித்தோம்? இன்றைக்கி நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. செய்திகள், உண்மையான செய்திகள் என்னன்னு மக்கள் தெரிய ஆரம்பிச்சுக்கிட்டாங்க, உணர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னமும் உட்காந்துக்கிட்டு இந்த தீவிரவாதி, நீ அதுக்கு வர, இதுக்கு வர, நீ அப்படி, நீ இப்படி வேணாம். நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போட்டோம். அவங்கவுங்க சமூகத்தில் நல்லபடியாக இருந்துட்டு போட்டோம். நம்ம எதுக்கு போட்டு தேவையில்லாமல் வந்து மற்றவங்கள வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டு, அவங்கள ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, அவங்கள வருத்தப்படுத்திக்கிட்டு தேவையில்லையே. இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய ஹேட்ரேட் வந்து ஸ்ப்ரெட் ஆகப்படுது. சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களையோ, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்களையோ அடிக்கிறது என்ன, கொல்றது என்ன, ஒரு உயிர் என்ன அவ்வளோ சாதாரணமாக போச்சா? அன்றைக்கி பார்க்குறோம், ஹோலி அன்றைக்கி ஒரு ஹிந்து பையன் தருண் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் வந்து வடநாட்டுகளில் வந்து கொல்லப்படுறதா இருக்கட்டும். இதெல்லாம் வேணாமே. எதுக்கு? என்ன உங்களுக்கு என்ன லைஃப் என்ன அவ்வளோ ஈஸியாக போச்சா? இன்னும் நம்ம இடங்களுக்கு இதெல்லாம் எங்கள் தமிழ்நாட்டில் நாங்களாம் உண்மையாலே ஒரு சொர்க்க பூமியில் தான் இருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உண்மையாலே அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு மத அரசியல் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே வரலை. ஆனால் அது கொண்டு வரதுக்கான எல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டாலும் இன்னும் அது வரலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அது கண்டிப்பாக அது வரவும் வராது. ஏன்னா நாங்கள் வேறு, தமிழ்நாடு அப்படிங்கிறது பல நூற்றாண்டுகளாக இல்லை, பல ஆயிரம் வருஷமாக அது வந்து எப்போவுமே தனித்து தான் நின்றுருக்கு. நாங்கள் தனித்து தான் நிற்போம். இங்கே அந்த அரசியல் வந்து பலிக்காது. பட் ஸ்டில் அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைகள் கொல்லப்படுறது உலகம் ஃபுல்லாக, அதெல்லாம் வேணாமே. எதுக்கு அதெல்லாம்? நம்ம அதெல்லாம் கடந்து போவோம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை வந்து மாற்றுவோம். இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டா, என் கிளாஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிளாஸ்மேட்டும் அந்த டைமில் எனக்காக ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசலை.
என்னுடைய என்ன சொல்கிறது, அதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்பொழுது, நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ப்ரொஃபஸர் என்னை பார்த்து அப்படி சொல்லும்பொழுது என்னோட சிரித்த மாணவர்கள், 3வது வாட்டி நான் அவரை எதிர்த்து அப்படி பேசி உங்கள் காரில் தான் சார் பாம் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அந்த மாணவர்கள் சிரிக்க தான் செஞ்சாங்க. அந்த கமெண்ட்டை கேட்டுட்டு அவங்க எல்லோரும் வந்து அப்போ சிரிக்க தான் செஞ்சாங்க. இது வந்து நம்ம எல்லாத்தையும் சிரிச்சுட்டு தான் எடுத்துகிட்டு போகணுமா? நம்ம எல்லாத்தையும் பார்த்து சிரிக்க தான் செய்யணுமா? எதிர்த்து பேசக்கூடாதா? ஒரு மனிதன் அங்கே வந்து ஒரு ஒடுக்கப்படுறான் அப்படின்றாலோ, இல்லை அநியாயத்துக்கு வந்து ஆளாக்கப்படுறான், ஒரு மனுஷனை வந்து அநியாயமாக அடிக்கப்படுறான் அப்படின்ற போது அது எதிர்த்து கேட்குறதுக்குன்ட்டு நம்மளும் வந்து அதுக்கு பாதிக்கப்பட்டவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம பாதிக்கப்படாதவனாக இருந்தாலும் நம்ம கேட்க ஆரம்பிப்போம். நம்மளுடைய சக தோழனாக இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருக்கலாம். எங்கே யாருக்கு என்ன அநியாயம் நடக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஒரு குரலாக நம்ம இருந்தோம் அப்படின்டா நிச்சயமாக அநியாயங்கள் குறைக்கப்படும், அன்பு அதிகமாக்கப்படும், மக்களுக்கு மத்தியில் ஒரு பரஸ்பர நட்பு உருவாகும். இது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட்டை நோக்கி அந்த மக்களை கொண்டு போகும். எப்போ கேயோஸ் கம்மியாயிருச்சோ, கலவரங்கள் குறைஞ்சிருச்சோ, பிரச்சனைகள் கம்மியாகுதோ, ஆட்டோமேட்டிக்காக அங்கே வளர்ச்சிகள்ன்றதை நோக்கி அந்த சமூகம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம நாட்டை கொண்டு போகணும் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகனுடைய அடிப்படை தேவையாக இருக்குது. நான் எப்படி தமிழ்நாட்டை ஒரு சொர்க்க பூமி அப்படிங்கிறனோ, உலகம் முழுக்க ஒரு சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகம் மாறும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக நான் நம்புகிறேன். ஜெய்ஹிந்த்.